மஹேந்திரா ஸ்கார்பியோ எம்காப் டீசல் வேரியண்ட் காரில் ஆயில் சர்வீஸ் பிரேக் அடித்தா நாய்ஸ் கேட்குன்னு சொல்லி கஸ்டமர் வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. இன்ஜின் ஆயிலை கழட்டி செக் பண்ணி பார்த்தாலே இன்ஜின் ஆயில் வந்து சுமாராக தான் இருந்துச்சு. அது போக வண்டியில் வந்து 10,000 கிலோமீட்டர் ஓடிடுன்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்க. 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றுறப்போ கம்பல்சரி வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து கம்பல்சரி வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா ஆயில் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது இந்த ஆயில் ஃபில்ட்ரு தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்துச்சு. அதனால் கம்பல்சரி வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து கண்டிப்பாக ஆயில் மாற்றுறப்போ ஆயில் ஃபில்ட்ரும் சேஞ்ச் பண்ணணும். ஆயில் கேரக் போகிற இடத்துல வந்து வாஷர் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு. அந்த வாஷர் ஃபிட் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டர் காலையில் செக் பண்ணி பார்த்தால ஏர் ஃபில்டர் வந்து வேப்பலை டஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சு. ஏர் ஃபில்டர் ரொம்ப வீக்காக இருந்தால் மைலேஜ் தராது, வண்டி ஒரு மாதிரி அனத்தி ஓடுற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த மாதிரி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. கஸ்டமர் இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. இவ்வளோ மோசமாக இருக்குன்னு கஸ்டமருக்கே தெரியல. உள்ளே இருக்கனால ஏர் அடிச்சுட்டு டஸ்ட்டை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு புது ஏர் ஃபில்ட்ரு வாங்கி ஃபிட் பண்ணுறாங்க. ஏர் ஃபில்ட்ரு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏர் ஃபில்ட்ரு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் 15க்கு 40 ஆயில் கேஸ்ட் ஆயில் ஃபில் பண்ணோம். அது போக ஏசி ஃபில்டர் கழட்டி செக் பண்ணி பார்த்தாலும் ஏசி ஃபில்ட்ரும் சுமாராக இருந்துச்சு. ஏசி ஃபில்ட்ரும் புதுசு சேஞ்ச் பண்ணோம். 4 வேளையும் கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் பிரேக் பேட் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் தான் ஓடும். கஸ்டமர் சொன்னால் ஓகே எனக்கு சேஞ்ச் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிரேக் பேட் வந்து ஒட்ட தேய்மானம் ஆகலை. அதனால் ரோட்டர் வந்து சேஞ்ச் பண்ணலை. பிரேக் பேடு மட்டும் கழட்டிட்டு புதுசு ஃபிட் பண்ணோம். பேக்கில் ட்ரம்மை கழட்டி செக் பண்ணி பார்த்தா சூழல் நல்லா இருந்துச்சு. அதை மட்டும் தேய்ச்சிட்டு மறுபடியும் ட்ரம்மெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆயில் லெவல் செக் பண்ணி பார்த்தா ஆயில் லெவல் கரெக்டாக இருந்துச்சு. அது போக ஜென்ரல் செக்கப்பில் பவர்சிங் ஆயில் கூலண்ட் ஆயிலெலாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. என்கே மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணுன்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.